இந்த ரோடு வழக்கமா பயன்படுத்துவீங்களா? இந்த பாலம் தெரிஞ்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்? சார் இந்த ரோடு நான் ரெகுலராக பயன்படுத்துவேன். ஏன்னா என் பையன் வந்து ஸ்கூல் அடையாறு, சரிங்களா? நான் ப்ராக்டிஸ் பண்ணது நம்ம சைதாப்பேட்டை கோர்ட். நீங்கள் இங்கேருந்து ஒரு ஸ்கூலுக்கோ லஞ்ச் பிரேக்கில் நம்ம போயிட்டு இது பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஐடி பீப்புள் எல்லாமே இங்கே எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எங்களை போல ஆளுக்கு டக்குனு ஸ்கூலுக்கு போகணும்னு வச்சுங்களேன், ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகணும்னா டக்குனு ஈஸியாக போயிடலாம். இதை இன்னைக்கு ஓப்பன் பண்ணது இதுக்காக மக்களுக்காக சிரிச்சு பண்றாருங்களா, அதுக்காகவே சிஎம்க்கு என் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, இது போல நலத்திட்டங்கள் தொடரணும், வருங்காலத்திலயும் அவர் தான் சிஎம் வரணும்னு சொல்லிட்டு மக்களை நாங்க கேட்டுக்கிறோம். இப்போ ஒரு 5000 போட்டிருக்காரு, அதுக்கும் சேர்த்து நன்றி. ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்ஜ்ல நான் தான் வந்தேன், அதுக்காக நன்றி. ஓகேங்களா? பாலம் கட்டினது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இல்லை, நான் முன்னாடி எப்போவுமே சரி இந்த ஆஃபீஸ் போகிறவங்க ஐடி பார்க்ஸ் எல்லாமே இந்த சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போவுமே ரொம்ப டிராஃபிக் எப்போவுமே இருக்கிற இடம் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரிட்ஜுன்றது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறவங்க இப்போ கொஞ்சம் டைமுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் போகிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப இதுதான். பாலம் கட்டினது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? இப்போதான் ஸ்டார்டிங் ஆரம்பம், போக தான் தெரியும் அப்படின்னு. ஆனால் இனிமேல் கொஞ்சம் டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணலாம் தாராளமாக. நல்லா இருக்கும். எப்பவுமே இங்க எவ்வளவு டிராஃபிக்? இங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கும். இங்க இருந்து நம்ம கிண்டி காந்தி மண்டபம் போறதுக்குள்ள ½ ஆயிரும். ரொம்ப ½ ஆயிரும். இஞ்சிஞ்சா தான் நகரும். ரொம்ப டிராபிக்கா இருக்கும். இதுக்கப்புறம் டிராபிக் வராதுன்னு எதிர்பார்க்கிறோம்.